ஆண்டின் பொதுக்காலம் 20வது வாரம் வெள்ளிக்கிழமை. அரசியான புனித கன்னிமரியா நினைவு. திரு அவை புனிதர்கள் அனைவருக்கும் வணக்கம் செலுத்துகிறது. தூலியா. அன்னை மரியாவுக்கு மட்டுமே சிறப்பு வணக்கம் செலுத்துகிறது. ஹைப்பர் தூலியா. அன்னை மரியா மீட்பின் வரலாற்றோடு பின்னி பிணைந்திருப்பதால் திருவழிபாட்டில் இயேசுவுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் அன்னை மரியாவுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர்களும் அன்னை மரியாவுக்கும் கொடுக்கப்படுகின்றன. திருவழிபாட்டில் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவது போன்று அன்னை மரியாவின் பிறப்பை கொண்டாடுகிறோம். இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்ததை போல அன்னை மரியாவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கும் விழாவை கொண்டாடுகிறோம். இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தை நினைவு கூறும் நாம் கன்னிமரியாவின் மாசற்ற இதயத்தையும் நினைவு கூறுகிறோம். மூவரு கடவுள் இயேசு விழா கொண்டாடுகிறோம். கடவுளின் தாய் மரியா என்று கொண்டாடுகிறோம். இயேசு பாவமற்றவர், கன்னி மரியா அமல உற்பவி. இயேசு விண்ணேற்றம் அடைந்தார். அன்னை மரியா விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். இயேசு உலகின் அரசர், இரண்டாம் வருகை. கன்னி மரியா அரசி. இயேசுவின் பாடுகள், திருச்சிலுவையின் மாட்சி, புனித மரியாவின் துயரங்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இயேசுவோடும் அன்னை மரியாவோடும் இருக்கின்ற தொடர்பை. விவிலியம் இயேசுவை அரசராக சுட்டிக்காட்டுகிறது. எனவே அன்னை மரியா அரசியும் தாயுமாவார். இயேசு கடவுள் என்பதால் தன்னிலேயே இயல்பிலேயே அவர் ஒரு அரசர். ஆனால் மரியா தெய்வீக உறவினால், அதாவது கடவுளின் தாயாக இருப்பதன் வழியாக அரசியாகவும் மாறுகிறார். மரியா அரசி என்று அழைக்கப்படுவது கடவுளின் அருளினால் மட்டுமே. ஏனென்றால் கப்ரியேல் தூதர் கன்னி மரியாவுக்கு அருள் மிக பெற்றவரே என்று சொல்லி கடவுளின் அருளை நீர் கண்டடைந்துள்ளீர் என்றும் குறிப்பிடுகிறார். கடவுளின் அருளின் மிகச்சிறந்த அருளை பெற்றவர் அன்னை மரியா. தந்தை கடவுளுடைய ஒற்றை தேர்வினால் அவர் அரசியாகிறார். மக்களின் விருப்பப்படி ஒரு மனிதர் அரசராகவோ அல்லது அரசியாகவோ மாறும்போது தந்தை கடவுளின் விருப்பத் தேர்வு மிகச் சிறந்ததாகவும் உயரியதாகவும் இருக்கும். விவிலிய பின்னணி. அன்னை மரியா அரசி என்பதை விவிலியத்தின் 3 மேற்கோள்களை காட்டி 1954 திருத்தந்தை அறிவிக்கிறார். அன்னை மரியா அரசி என்று. 1. மெசியாவை பற்றிய இறைவாக்கு பகுதி. பழைய ஏற்பாட்டில் மெசியாவை பற்றி இறைவாக்குரைத்த பெரும்பான்மை புத்தகங்களில் சாமுவேல், மீகா, எசாயா, எரேமியா, தானியேல் மெசியாவாகிய கிறிஸ்துவை அரசராகவும் அடையாளப்படுத்தியது. புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலும் அது தொடர்கிறது. லூக்கா 1:32-33, மத்தேயு 2:2, மத்தேயு 25, லூக்கா 19:38, யோவான் 18:37. எனவே இயேசுவை அரசர் என்று புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் அழைக்கின்றன. 2. அன்னை மரியா. அன்னை மரியா அரசி என்ற குறிப்பு அவருடைய கப்ரியேல் தூதர் மங்கள வார்த்தை அறிவித்தலிலேயே காணப்படுகிறது. உமக்கு பிறக்கப் போகும் குழந்தை யாக்கோபின் அரியணையில் அமர்ந்து அரசாழ்வார் என்று கூறுகிறார். எனவே மரியா தெய்வீக உறவினால் தாயும் அரசியாகவும் மாறுகிறார். 3. திருவெளிப்பாட்டு புத்தகம். மரியா அரசி என்பதை யோவான் கண்ட காட்சியின் வாயிலாகவும் அறிகிறோம். விண்ணகத்தில் மிகப்பெரிய அடையாளம் தோன்றியது. ஒரு பெண் சூரியனை ஆடையாக அணிந்திருந்தார். அவர் காலடியில் சந்திரனும் அவருடைய தலையில் 12 நட்சத்திரங்கள் பொருந்திய கிரீடமும் அணிந்திருந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
அவர் ஒரு குழந்தையை தன் வயிற்றில் சுமந்திருந்து வேறுகால வேதனையில் தவித்துக் கொண்டிருந்தார் என்று திருவெளிப்பாட்டு நூல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே இந்த பகுதி மரியாவை இறையாட்சியின் புதிய அரசியாக, தாயாக சித்தரிக்கிறது. தெய்வீக உறவினால் பெற்ற இந்த மணிமகுடத்தை கொண்டு தனது மகனின் இறையாட்சியில் பங்கு பெறுகிறார். பரிந்து பேசுபவராக பங்கு பெறுகிறார். தாயாக, அரசியாக இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். விவிலியத்தில் அரசியும் தாயுமாக இருப்பவர்களின் பங்கு தாவீது அரசருடைய ஆட்சியிலும் மற்றும் கிழக்கின் பண்டைய மன்னர்கள் ஆட்சியிலும் அரசரின் தாய் அரசவையின் எவ்வளவு மிக முக்கிய பதவியை வகித்தார் என்றும், வாரிசுரிமை செயல்பாட்டில் அவர் ஆற்றிய மிக முக்கிய பங்கு எப்படி இருந்ததையும் நாம் அறிவோம். உண்மையில் அரசரின் தாய் ஓர் அரசியாகவே செயல்பட்டார். எரேமியா 13:18-20 எவ்வாறு ஒரு அரசரின் ஆட்சியில் அவரது தாய் அரசியாகவும் செயல்பட்டார் என்பதை குறிப்பிடுகிறார். தாய் அரசியாக அதிகாரத்தில் இருக்கிறார் என்பதை குறிக்க சிம்மாசனத்தையும் கிரீடத்தையும் கொண்டிருந்தார் என்று எரேமியா கூறுகிறார். அரசி தாய் பாத்திரத்தின் மிக தெளிவான எடுத்துக்காட்டு தாவீதின் மனைவியும் சாலமோனின் தாயுமான பத்சேபாவின் கதாபாத்திரமாகும். 1 அரசர் 1:16-17, 2:19-20. அன்னை மரியாவும் இயேசுவினுடைய, அதாவது இயேசு அரசருடைய தாயாகவும் அரசியாகவும் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். எனவே அரசியான அன்னை மரியாவிடம் நம்முடைய தேவைகள் கடவுளுடைய விருப்பத்தோடு ஒத்திருந்தால் அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசி பெற்றுத் தருவார். ஆமீன்.